ஹாய் ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம லதாஸ் கைமனமில் பார்க்க போகிறது சேனைக்கிழங்கு வறுவல். நம்ம யூஸ்வலாக கல்யாண வீட்டுகளில் இந்த மாதிரி ஸ்டைலில் நம்ம சேனைக்கிழங்கு கூட்டு ரெடி பண்ணி பார்த்துருப்போம். அந்த மாதிரி சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கூட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் சாதம், தயிர் சாதம் இதுக்கெலாம் ஒரு ரொம்ப சூப்பரான காம்பினேஷனான இந்த கூட்டு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இங்கே சேனைக்கிழங்கு நல்ல சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி இங்கே எடுத்து வச்சுருக்கேன். நல்ல ஒரு க்யூப் சைஸில், ஒரு ஸ்கொயர் சைஸில் இங்கே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் புளி தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். யூஸ்வலாக சேனைக்கிழங்குல வந்து சில பேருக்கு, எல்லாருக்குமே இல்லை, சில பேருக்கு வந்து நாக்கில் அரிப்பு ஏற்படும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம வந்து புளி தண்ணியில் ஒரு 1/2 hour to 1 hour பிஃபோரே நம்ம கட் பண்ணுற டைமில் முன்னாலே ஊற வச்சிட்டோன்னா அந்த மாதிரி எதுவும் ஏற்படாது. ஸோ அதுக்காக நான் வந்து இன்றைக்கி புளி தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். ஒரு 1 hour இதை ஊற விட்டுருக்கேன். இதை வந்து நல்லா நம்ம கழுவி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வேக போட்டுக்கலாம். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். இங்கே வந்து ஒரு பவுலில் வந்து நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் சேனைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு. இதில் உப்பு, அதுக்கப்புறமா நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா கொதிக்கிற தண்ணியில் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், இது ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சேனைக்கிழங்கு வந்து இதில் போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 2 to 3 minutes நம்ம குக் பண்ணாலே போதும். இது ஓவர் குக் பண்ணிடக்கூடாது. ஒரு 7 to 8 minutes நீங்கள் குக் பண்ணிட்டீங்கன்னா இது ரொம்ப ஸ்மாஷ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கரெக்டான ஸ்டேஜில் ஜஸ்ட் அது வெந்திருந்தால் போதும். குலையாமல் நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ வந்து நான் ஒரு கடாயில் ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்த சேனைக்கிழங்கை லைட்டாக நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு எண்ணெய்லாம் இழுக்காது. ஸோ நம்ம பயப்படாமல் இது வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்கும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். இது எண்ணெயே இழுக்காது. நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம டீப் ஃப்ரை பண்ணி இதில் வந்து கோட்டிங் வந்து நம்ம ரொம்ப டார்க் கலர் வேணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு அவுட்டர் கோட்டிங் ஒன்று ஃபார்ம் ஆச்சுன்னா லைட்டாக கிறிஸ்பாக இருந்தாலே நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி கலர் மாறணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம சேனைக்கிழங்கை எடுத்து தனியாக வச்சிடலாம். ஒரு டிஷ்யூ பேப்பரில் அந்த ஆயில் இருக்கிற லைட்டான ஆயிலை கூட நம்ம இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்காக கீழே வந்து ஒரே ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு 2 பீஸ் கிராம்பு, அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அது கூட தேங்காய். நமக்கு தேவையான அளவுக்கு தேங்காய், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். அதுக்குள்ளே நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணி இங்கே எடுத்து வச்சுருக்கேன் சேனைக்கிழங்க. இப்போ நான் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை ரீட்டைன் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எண்ணெயெல்லாம் எடுத்துட்டேன். அதில் ஒரு பெரிய வெங்காயம், நல்லா பொடியாக சாப் பண்ண பெரிய வெங்காயம் இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா ஒரு பிங்கிஷ் கலர் ஆற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதுவுமே ரொம்ப ஜாஸ்தியாக ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ நான் ஆட் பண்ணுறது வந்து மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மசாலாஸ் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, அது வந்து கருகாமல் பார்த்துக்கணும். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளி, ஒரு தக்காளி நல்லா வந்து நான் பெரிய தக்காளியாக இருந்ததுனால நான் இன்றைக்கி 1 எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்தால் 2 கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை சாட்டே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு, இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சேனைக்கிழங்குல நம்ம ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணி நீங்கள் இதில் பார்த்து ஆட் பண்ணுங்கள். இப்போ அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, இந்த மசாலாஸோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும் இல்லையா, அதுக்காக நம்ம லைட்டாக ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து குக் பண்ணிக்கலாம். ஒரு 4 to 5 minutes நல்லா வந்து இதோட ரா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம் இதை. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு கொதித்து நல்லா உங்களுக்கு அந்த கிரேவியாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜ் அளவுக்கு இந்த தண்ணியெலாம் கொஞ்சம் வற்றிட்டு கிரேவியாக வர்ற ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். ஒரு 4 to 5 minutes ஆகும். இப்போ வந்து நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட், அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா தண்ணி ரொம்ப ஊற்றாமல் கொஞ்சம் கட்டியாக நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இது நான் இப்போ இந்த தண்ணி அலசின தண்ணி கூட கொஞ்சம் லைட்டாக தான் ஊற்றிருக்கேன் இதில். ஸோ இந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு கொஞ்சம் அதை வதக்கிக்கலாம். ஒரு 3 to 4 minutes வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த சேனைக்கிழங்கு பீசஸை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த சேனைக்கிழங்கு பீசஸை வந்து நான் இப்போ உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன்.
ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு ஃப்ரை பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் இந்த கலர் இருந்தால் போதும். ஸோ இப்போ அதையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லா சைடுமே அந்த மசாலா வந்து படுற அளவுக்கு நம்ம ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து டைம் கொடுக்கணும் இதுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து இதை வந்து நம்ம மூடி போட்டு குக் பண்ணோன்னா அந்த மசாலாஸ்லாம் நல்லா உள்ளே இறங்கி நல்லா ரோஸ்ட் ஆயிரும். இந்த மசாலாஸு அந்த சேனக்கிழங்குக்கு ஒரு அவுட்டர் கோட்டிங் மாதிரி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகிருக்கு. பார்த்திங்களா, நல்ல ஒரு ட்ரையாகவே வந்திருக்கு பாருங்கள் நம்மளோட கல்யாண வீட்டு சேனக்கிழங்கு வறுவல். இந்த மாதிரி இந்த மசாலாஸ்லாம் நல்லா அதில் ஒன்றுலேயும் அப்படியே ஒட்டியிருக்கு பார்த்திங்களா. இந்த மாதிரி அது எல்லாமே சேர்ந்து வர்ற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம சேனக்கிழங்கு ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 15 to 20 மினிட்ஸாவது வந்து நம்ம அந்த கிரேவியில் குக் பண்ணால் தான் வந்து நல்ல ரோஸ்டடாக வரும். ஸோ கொஞ்சம் நிதானமாக நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா ஸ்லோ ரோஸ்ட் பண்ணோன்னா நம்மளோட டேஸ்டியான கல்யாண வீட்டு சேனக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிரும். மேலே கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சர்வ் பண்ணிட வேண்டியதான். யூஸ்வலாக நம்ம பண்ணுற ரோஸ்ட்டை விட இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சேனக்கிழங்கு ரோஸ்ட்டில் வந்து நீங்கள் பட்டை கிராம்பு இதோட ஃப்ளேவரை ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணிடாதீங்க. நம்ம குவான்டிட்டி நிறையா வச்சுருந்தா கூட அதோடய ஃப்ளேவர் மைல்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதையும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ மேலே நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணோன்னா நம்மளோட டேஸ்டியான கல்யாண வீட்டு சேனக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தது அப்படிங்கிறத என்னோடய கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ரைஸ் வெரைட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கலந்த சாதம் வெரைட்டிஸ், இதுக்கெல்லாம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், லெமன் ரைஸ், இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை வீடியோ. Thank you.